ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் சுதா சங்கரன். ஏற்கனவே அவர் நம்மளுக்கு பரிச்சயமானவர். அவங்க எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இதே பாருங்க, இது ஒரு ஆர்டினரி பாட்டில். இதை எப்படி அழகா ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஸா மாத்திட்டாங்க. ஸோ இந்த தரம் அவங்க எப்படி பல விதமான துணிகளை எல்லாம் சேர்த்து ஒரு புடவையா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றத பேச போறாங்க. வாங்க நாம் அவரை சந்திப்போம். சுதா, இதெல்லாம் நீங்க ரீசைக்கிள் பண்ண சாரிங்களா? ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ஒரு மெட்டீரியலை வச்சு அதை எப்படி ஒரு சாரியா கன்வெர்ட் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணின சாரி ஆர் ரீடிசைன் பண்ணின சாரின்னு கூட சொல்லலாம். இது ஆக்சுவலி வேஷ்டி, ஒரு வேஷ்டி. இந்த பார்டர் ரொம்ப பெருசா இருக்கு. எங்க அப்பாக்காக வாங்கி கொடுத்தேன் இந்த வேஷ்டிய. இந்த பார்டர் ரொம்ப பெருசா இருக்கு, என்னால இதை கட்டிக்க முடியாது, ரொம்ப செல்ஃப் கான்சியஸா இருக்கு அப்படின்ட்டு என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டா. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியாது. தென் ஐ தாட், ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கன்வெர்ட் இட் இன்டு அ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை கொஞ்சம் ட்ரை பண்ணினேன். ஸோ அந்த பார்டர்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இது அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே ஜாயிண்ட் தெரியறது பாருங்க, இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டுமேட்டு இங்கே ஒரு இது சில்க் பீஸ் அட்டாச் பண்ணினேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட இந்த பிரிண்ட் பிளாக்ஸ் எல்லாம், உடன் பிளாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இதை 2 கலர் போட்டு முதல்ல சிங்கிள் கலர் தான் போட்டு பண்ணேன். தென் ஐ தாட், ஓகே, இது கிரீனும் மரூனுமா இருக்கேன்னு சொல்லிட்டு இதே கிரீன் அண்ட் மரூன் கலர் கொடுத்து ஐ டிட் த இது பிளாக் பிரிண்டிங். ஸோ இதே மாதிரி இதுவும் புடவை தான், இதுவும் புடவை தான். ஒன்லி திங் இஸ் இதுல இந்த பார்டர்லாம் வேற ஒரு புடவையிலேருந்து ஒரு மடுசார் புடவை யூஸ் பண்ண முடியாத ஒரு மடுசார் புடவை இருந்தது. அதுலேருந்து இந்த பார்டர் எடுத்து பண்ணிட்டேன். இந்த டிசைன் பாருங்க, இட்ஸ் ரியல் போல்டு டிசைன். ஸோ இதெல்லாம் பண்ணின அப்புறம் என்னமோ எனக்கு இந்த பார்டர் மட்டும் அட்டாச் பண்ணுது, 4 லென்த் தோணுது. ஸோ இந்த வேற ஒரு புடவையிலேருந்து இதை எடுத்து அட்டாச் பண்ணேன். தென் ஐ தாட் இன்னும் ஒரு கலர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ அந்த புடவையிலேருந்து இந்த கிரீனையும் மரூன் பார்டரையும் கம்பைன் பண்ணி அளவு பார்த்து இதை கட் பண்ணிட்டு இதை நிலமா அலாங் த இந்த ப்ளீட்ஸ் தைச்சிட்டேன். ஸோ இட் பிகேம் அ நைஸ் கிராண்ட் சாரி. அண்ட் இந்த புடவையிலேருந்து தலைப்பு கொஞ்சம் கிராண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தலைப்பு வச்சே நான் பிளவுஸ் தைச்சிருந்ததுனால இதுக்கு மேட்சிங் பிளவுஸாகவும் வந்துருக்கும் நேக்கு. இதுதான், இது தலைப்பு, இது தலைப்பு. அண்ட் இந்த டிசைன் பார்டர்ல ஃபுல்லா வரும். சுதா, இந்த சாரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதாவது வார்லி பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. இன்னும் நீங்க ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கீங்க, அதை சொல்லுங்க. இது ஆக்சுவலி கேரளா சாரி. திஸ் இஸ் நாட் அ ரீசைக்கிள் சாரி, பட் இதுல கொஞ்சம் டிசைனிங்லாம் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வார்லி பெயிண்டிங் பண்ணின உடனே அழகா தான் இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் தான் டிசைன் ஆட் பண்ணினா கொஞ்சம் கிராண்டா இருக்குமே தோணுது. ஸோ நான் நிறைய டெய்லரிங்லாம் பண்றதுனால என்கிட்ட மெட்டீரியல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் அவுட் திஸ் பிரிண்டட் இது பீசஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஐ அட்டாச்ட் பார்டர். அதை தைக்கும் போது என்னாச்சு, இந்த ஒரே பிரிண்டா எங்கிட்ட ஃபுல் புடவைக்கும் போடல. அதனால நான் என்ன பண்ணேன், நான் நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒவ்வொரு பிரிண்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது ஒரு பிரிண்ட், இது ஒரு பிரிண்ட், இது ஒரு பிரிண்ட். அதுக்கப்புறம் இதுல ஒரு பிரிண்ட், இது ஒரு பிரிண்ட், அப்புறம் இது ஒரு பிரிண்ட். So when I wear it, it really looks like a designer saree. சுதா, இந்த சாரி ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதாவது பெயிண்டிங்கும் இருக்கு, அட் த சேம் டைம் பேட்ச் ஒர்க்கும் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கதை இருக்கணும், அதை சொல்லுங்களேன் பாப்போம். இது என்ன ஆச்சுன்னா, இது ஆர்கண்டி புடவை. முதல்ல இந்த பெயிண்டிங்லாம் பண்ணிட்டேன். பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்ச உடனே ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அதை ப்ரெஸ் பண்ணும்போது
கரெக்டா இந்த ஃப்ரண்ட்ல அந்த அயர்ன் கொஞ்சம் நிறைய ப்ரெஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, பர்ன் ஆயிடுது, ஒரு ப்ரௌன் பேட்ச் வந்துடுது. ஸோ எனக்கு ஐ வாஸ் ஸோ அப்செட். அதை என்ன பண்றதுன்னு தெரியல, மடிச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சரி அந்த இடத்துல வந்து நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிடலாமே, ஏன்னா அது மேல திருப்பி பெயிண்ட் பண்ணனுக்கு அந்த துணி இது பர்ன் ஆயிடுது இல்லையா, அதனால நூல்லாம் உதிர்ந்து வந்துடும். ஸோ ஐ தாட் ஐ மேக் இட் இன்டு அ பேட்ச் ஒர்க். சரி இங்க தெரியறது பாருங்க. வாட் ஐ டிட், ஐ ஜஸ்ட் கட் பிக் இது ஸ்கொயர்ஸ். என்கிட்ட நான் பேட்ச் ஒர்க் பண்றது, நான் நிறைய டெய்லரிங் பண்றதுனால மெட்டீரியல் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு ஐ லுக் ஃபார் அ மெட்டீரியல், சூட்டபிள் மெட்டீரியல். இது கிடைச்சது. இதை வந்து ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி அந்த லீஃப் பக்கத்துல எல்லாம் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்கொயர்ஸா தைச்சுட்டேன். அண்ட் டு மேக் இட் இது மேட்சிங், இந்த கீழையும் இப்படி பைப்பிங் மாதிரி வச்சு தைச்சுட்டேன் தலைப்போட எண்ட்லயும். அதனால ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் இது ஸ்பெஷல் சாரி ஆர் அ டிசைனர் சாரி. சுதா, இது வந்து ஒரு பிரிண்டட் சாரியா இருக்கு. இதுல நீங்க உங்களோட ஒர்க் என்ன, அத பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு சிந்தட்டிக் சாரி. இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்னா, அது என்ன, இது வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கட்டிட்டு போது when I wore the saree, I realized இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி பிளெயினா இருந்தது. இது என்னமோ இந்த கடையில நான் கவனிக்கல, இதை மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் அ லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்ன பண்ணேன்னு யோசிச்சதுக்கு ஐ தாட் இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல டார்க் ப்ளூ லைன்ஸ் போடலாமேன்னு தோணிது. இந்த மாதிரி டார்க் ப்ளூ லைன்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்த போது என்கிட்ட லக்கிலி ஐ ஹேட் ஒன் வுடன் ஸ்லாப். ஸோ அந்த வுடன் ஸ்லாப் எடுத்து சைட்ல வந்து ப்ளூ கலர் அப்ளை பண்ணிட்டு பிளாக் பிரிண்ட் மாதிரி இதுல பண்ணிட்டேன். It took me about 2-3 days time to do the complete printing of the border, but it was very very satisfying. இது என்ன சாரி இப்படி காடா துணி மாதிரி இருக்கு? இதை வந்து நீங்க எப்படி இதை சாரியா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க? கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இது காடா துணி தான். ஏதோ கடையில போகும்போது ஃபார் சம் ரீசன் அதை நிறைய வாங்கி வச்சுட்டேன். அண்ட் வாங்கின அப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது ஒரு டயண்டை சாரி மாதிரி கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலரை டை பண்ணினேன். டை பண்ணிட்டு கட்டின்ட்டேன். எனக்கு ஆஸ் யூஷுவல் இதில் இன்னும் ஏதாவது ஒரு வேலை பண்ணலாமே, இன்னும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாமேன்னு தோணிது. ஸோ இந்த மாதிரி பிளாக்ல போல்கா டாட்ஸ் பண்ணிட்டு சுற்றி எம்ப்ராய்டரி பண்ணி பார்த்தேன், திங்கிங் ஐ டூ த சேம் திங் இன் பேச்சஸ் ஆல் ஓவர் த சாரி. பட் என்னமோ எனக்கு ரொம்ப காடியா இருக்கு அப்படின்னு தோணிது. ஸோ சரி குட்டி குட்டி டாட்ஸா சுற்றி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒரு பென்சில் எடுத்துட்டு பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட்னால இந்த டாட்ஸ் எல்லாம் சுற்றி போட்டதுல இட் வாஸ் லுக்கிங் வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி நைஸ். So I thought I'll print the entire saree with these black dots. Full saree ma பண்ணீங்க? டாட் டாட்ஸா? full saree பண்ணேன். எத்தனை நாள் எடுத்தது? 10 days ஆயிடுது. So இத பண்ணினேன் and I thought it was looking very very pretty. And இந்த பிளவுஸ்லயும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இது வந்து பாடியில black dots, border yellow. இது வந்து பிளவுஸ் இது yellow and sleevesல வந்து இந்த black dots வரும். சுதா, இந்த அத்தனையும் சாரியையும் உங்களோட கிரியேட்டிவிட்டிய காட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து சாரீஸ்க்கெல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க இதை உடுத்திட்டு போன போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்காங்களா, இப்படி பண்ணி கொடுங்க? நான் இந்த சாரீஸ் எல்லாம் கட்டின்னு போகும்போது நிச்சயமா நான் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவா. And they will want to know the details. இதுல என்ன பண்ணிருக்கேன், இதுல எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுப்பா. சில பேர் வந்து தன்னோட புடவையும் கொண்டு வந்து எனக்கு இதுல தான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. சில பேருக்கு ஏற்கனவே பெயிண்டிங் தெரியும், அதனால அவ என்ன பண்ணுவா, வாரத்துல ஒரு நாள் இருக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ அன்னைக்கு அவளை வர சொல்லிட்டு என்னோட கைடன்ஸ்ல அவளுக்கு வந்து நீ இப்படிலாம் பெயிண்ட் பண்ணா அழகா இருக்கும்னு சொல்லுவேன். அவ என் பின்னோடியே உட்காந்து அந்த பெயிண்டிங் ஃபுல் புடவையில பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு they will take it back and they'll feel so happy. And எனக்கு மேக்சிமம் என்கொயரிஸ் வந்தது இந்த இது வேஷ்டிலாம், இந்த 2 வேஷ்டியும் ஜாயின் பண்ணி புடவை பண்ணியிருக்கேன் இல்லையா,
இந்த மாதிரிக்கு தான் நிறையவே எனக்கு என்கொயரி வந்தது. சில பேர் எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு they will go and do it themselves. ஸ்டிச்சிங் தெரிஞ்சவா, பெயிண்டிங் தெரிஞ்சவா எல்லாரும். சில பேர் வேஷ்டி எல்லாம் கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துட்டு நீயே பண்ணி கொடுத்துதா அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா, நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். பட் எனக்கு வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ என்னோட வந்து உட்காந்து they will spend one full afternoon, finish the saree and go. So it will be fun. அவளோட பேசிண்டே சிரிச்சுட்டே அவளோட ஐடியாஸ் என்னோட ஐடியாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி வில் கம் அவுட் வித் ரியலி சம்திங் ஃபென்டாஸ்டிக். என்ன நேயர்களே, சுதா வந்து அவங்களோட ஃபுல் கிரியேட்டிவிட்டிய இந்த சாரியில எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. இது ரொம்ப இந்த கலந்துரையாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அல்லவா? மேலும் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சுதாவை கால் பண்ணி நீங்க ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பெயிண்டிங் தெரியணும்னா அவங்க கூட சேர்ந்து இன்னும் ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலா.